ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2025 வெளிவந்த டூம் வாட்சர் திரைப்படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தில் வந்து கதாநாயகனோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்களோட சொத்து வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு வந்து சேரணுன்னா அவங்களோட உடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்தா மட்டும்தான் அவங்களோட சொத்து ஃபுல்லு இவங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த சொத்து வர்றதுக்காக கணவனும் தன்னோட மனைவியோட உடலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பதப்படுத்த முடியுமோ அப்படி பதப்படுத்தி தன்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாப்புல. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்கள இல்லீகலாக ஆஃபர் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறந்து போயிட்டால, அதனால் இவளை கூட்டிட்டு வந்து இவ கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட மனைவிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன மனைவி கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ ஆவியா. ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளிகேட் நிறைஞ்ச இந்த கதையில் வந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த டூம் வாட்சர். எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஹாரர் படம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடச்சிது. அதில் இந்த படத்தோட அந்த ஒரு க்ரூஷியலான டைம் அப்படின்னா கடைசி வரக்கூடிய ஒரு 18 நிமிஷங்க. கரெக்டாக இந்த படத்தோட கதாநாயகனுக்கு பேய் பிடிக்கும். ஸோ அங்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக மூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடங்களில் வரக்கூடிய ஹாரர் போர்ஷன்ஸும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சும்மா வெறித்தனமாக போட்டு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் படத்தோட ஸ்டார்டிங்கில் இப்போ அந்த அளவுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே ஒரு யூஸ்வலான ஹாரர் பார்க்குற ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. பட் அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா நரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் லீனியராக போய் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதையை பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. பட் படத்தோட அந்த ஒரு கோர் சப்ஜெக்டில் அந்த கடைசி 18 நிமிஷம் மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஹோப்பு. முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது.